என்ற பெயருடன் அமரர் உலகில் இந்திரனின் தம்பியாகத் தோன்றியிருந்த திருமால் தன்னுடைய உலகமான வைகுண்டத்திற்கே சென்று விட்டார். மகேந்திரபுரம் திரும்பிய அசுரப் படையினர் சூரனிடம் இந்திரன் இந்திராணியுடன் மறைந்து ஒளிந்த செய்தியை கூறினர். அதே நேரத்தில் வைகுண்டத்திற்கு சென்றிருந்த ஜெயந்தன் அமராவதியில் நிகழ்ந்த அனைத்தையும் அறிந்தான். இந்திரன் இல்லாத நேரத்தில் அமரர்களை காக்க வேண்டியது தனது கடமை என்று கருதிய ஜெயந்தன் அமராவதி நகரத்துக்கு மீண்டான். அமராவதிக்கு நாரதர் வந்தார். ஜெயந்தன் அவரை வரவேற்று தனியான இருக்கையில் அமரச் செய்து தான் நின்றபடி மரியாதையுடன் பேசினான். ஜெயந்தனை நாரதர் அவனுடைய இருக்கையில் அமரச் சொன்னார். வாழ்வில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருவன என்று விளக்கி ஆறுதல் அளித்தார் நாரதர். கற்பக மரத்தின் நீழலில் வாழ்ந்த இன்ப வாழ்வை வெறுத்த இந்திரன் தன் அழகான மனைவியோடு தென்னாடு வந்தான்.